வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மேடவாக்கத்தில் இருக்கிற ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே வருதுன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மேடவாக்கத்தில் இருக்கிற ஜிக்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறது மேடவாக்கம் வீரபத்ர நகரில் வருது. தெரியாதவங்க இந்த கூகுள் லொக்கேஷனில் அந்த சிக்மா ஸ்கூல் எங்கன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னு புரிஞ்சிடும். இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் இருக்குது. அதனால் லொக்கேஷன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்மா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு 358 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அதான் மெயின் ரோட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க டோட்டலாகவே உங்களுக்கு. இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கட்டப்பட்ட ஒரு லேண்ட். இது அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த லேண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் 2 இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் பெட்டராக இருக்குங்க. சரௌண்டிங் ஏரியா நீங்கள் பள்ளிக்கரணை பெரும்பாக்கத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் விஷயம் என்னென்னா, இந்த கார் பார்க்கிங் நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்குங்க. நீங்கள் பெரிய சைஸ் காரும் நிறுத்திக்கலாம், நல்லா தாராளமாக இருக்குது. ஒரு காரு 3 பைக் நிறுத்துகிற அளவுக்கு எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. இது சவுத் ஃபேஸிங்கில் நம்ம பார்க்க போகிற வீடு இருக்குது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் அதாவது ஒரு ஃப்ளோர்லேயே 3 வீடு இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 6 வீடு தான். இதில் இது ஃபஸ்ட்டு வீடு, இது 2வது வீடு, இது வந்து 3வது வீடுங்க. இதை நம்ம பார்க்க போகிற வீடு. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, அதனுடைய டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1262 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க டோட்டல் பில்டப்பு. அது யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 820 ஸ்கொயர் ஃபீட் வருது. சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு இருக்குது. நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க. 1262 ஸ்கொயர் ஃபீட்ன்றது நல்ல பெரிய சைஸு. ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு ஹாலை ஒட்டி. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது. எல்லாமே புதுசு மாதிரியே தான் இருக்குது இப்போதைக்கு பெயிண்டிங் பண்ணதுனால. இங்கே வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது ஒரு கார்னர் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. அதனால் வென்டிலேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் இருக்கும். விண்டோஸும் 2 விண்டோஸ் இருக்குது. அதனால் தேவையான அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ரீசெண்டாக பண்ணதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இதில் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த ஹாலை ஒட்டின மாதிரி. இந்த ஹாலை ஒட்டின மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில். அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்குங்க. கிச்சன் ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாகவும் இருக்குது. இதை ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு திறந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த சரௌண்டிங் வேங்கை வாசல், மாடம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் இந்த சரௌண்டிங் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. லேண்டு இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்குது. அந்த வீடியோலாம் ஒரு தடவை பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை வந்து பார்க்கலாங்க. இது வந்து 3வது பெட்ரூமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதனுடைய இந்த அப்பார்ட்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 5500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். நம்ம நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் லேண்டில் கட்டப்பட்ட வீடு. அதனால் பேங்க் லோனும் கிடைக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணி சாட்டிஸ்ஃபை வந்து பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.